அதாவது மூக்கொழுது நண்பர்களே, குளிரில். அதனால் ஆளாளுக்கு உசு உசுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால இதுதான் தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. கேமராவில் அப்படியே உங்களுக்கு கேட்கும், அதுதான் பிரச்சனை. இங்கேருந்து பார்த்தா கரெக்டாக தெரியாது. அங்கேருந்து நம்ம இப்போ இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம், தெரியுதா? யா ஓகே. இதுதான் சொன்னீங்களோ? வேணாதான், இப்படியே போயிடலாம். அப்படி போய்ட்டு அப்படியே இறங்கிக்கலாம், மாட்டி ஏற முடியாது. அவ்வளோதான், இந்த ஸ்பாட்டோடைய எண்டு வந்துடுச்சு. இதுதான் ஏண்டா? ஓகே. இது ஆக்சுவலி ஒரு கொஞ்சமாக இது. ஆமாம், ஓகே தான். எல்லாமே சோல்ஜர் பேர் போல். யா, சோல்ஜர்ஸ் பேர் தான், இறந்தவங்களோட பேர். இந்த வாரில் இந்த ஊர்லேருந்து இறந்தவங்களோட பேர் இது எல்லாமே. ஸோ யா, இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் ரஷ்யாவில் இந்த எட்டர்னல் ஃப்ளேம்ன்ற கான்செப்ட் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த இடத்துலையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வார் 2 டைமில் ஜெர்மனுக்கு எதிர்ப்பாக போராடி இறந்த நபர்களோட முக்கிய 3 பேரோட முகம் போல இது. யா, இன்டர்னல் ஃப்ளேம் இது. கேஸு. யா, ஆனால் உள்ள கல் வச்சுருக்கானுங்க. கல்லூரிக்குள்ள அடிக்கிற கூட இருக்கு. ஆனால் இது கரெக்டாக இருக்கும். இது ஆக்சுவலி மொத்தமாக வந்து இது மொத்தமாக ஹில்லை வந்து எரெக்ட் பண்ணதாமா. இது ஒரு மலையை குறைஞ்சி இது ஃபுல்லாக பண்ணது. இதுவா? இது ஒட்டு மொத்தமாக இந்த இடம் ஃபுல்லாகவே அதுதான் போர்டு இருந்தான். கேன்சல். அப்புறம் நீ வேற இது மலையை குறைஞ்சி இது பண்ணுறானுங்களா? அப்படி தாங்க சொன்னாங்கன்னா தான் கேட்கலாம். தெரியலையே, ஒட்டு மொத்தமாக இங்கே அப்படியே ஒரு குன்று போல் இருந்திருக்கு போல். அந்த குன்றை தான் உடச்சி ஃபுல்லாக பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா இந்த மேடையே பாருங்கள், இது அப்படி தான் இருக்கேன் லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ எப்படியே இறங்கி இன்னொரு இடமா? இதுதான். எது? இதுதான் பார்த்தோன்னா இந்த இங்கே இருந்த முக்கிய தலைவர் செத்த ஃபோட்டோ இருக்கும், எல்லாரும் பேர் சொல்லிகிட்டே இருக்கும். இந்த இடமா? எல்லாரோட நேம் சொல்லிகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஓ, இதெல்லாம் இங்கே செத்து போனோம் ஃபோட்டோ. அது ஓகே ஓகே. செத்து போனால் முக்கியமான ஆஃபீஸர்ஸு இவ்வளோ பேர் ஆஃபீஸர்ஸ். ஓ, சோல்ஜர்ஸ் வருது. ஓகே. நேம் சொல்லிட்டே இருக்கும். கிட்ட போனால் குட்டி குட்டியாக இருக்குமா ஒருத்தர் ஃபோட்டோ? கூட வச்சிருக்காங்க. ஆமாங்க, ஒவ்வொருத்தர் ஃபோட்டோ இந்த வாரில் இறந்தவங்களோட ஒவ்வொருத்தர் ஃபோட்டோவாக இருக்குது. எங்கள் தூரத்துலேருந்து பார்க்கல ஒட்டு மொத்தமாக ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணி கிட்டக்கு வந்து அந்த கலரில் ஒர்க் பண்ணியிருக்கானுங்க. பார்த்தீங்களா அவனுங்க? ஆஸ் யூஷுவல். ஸோ இட்ஸ் சிம்பிள். அண்டு தூரமாக பாருங்களா, ஒட்டு மொத்தமாக தெரியுதா? கிட்ட போனால் ஒருத்தர் ஃபோட்டோவாக தெரியுதா? யா,
நம்ம அங்கே அந்த சைட்லேருந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்து இதை பார்த்துட்டு இப்போ இப்படி வரோம். இந்த அவ்வளோதான். இப்படி இறங்கி இந்த சைடு இப்போ எந்த சைடு இப்போ ஸ்ட்ரைட்டாக அவ்வளோ சாப்பிட போகலாம். சாப்பிட போகலாமா? ஓகே, பார்த்துட்டு அப்படியே கவர் பண்ணிட்டு சாப்பிட்டு கொண்டாட சூடு ஏற்றிட்டு போன உடம்பு. ஆமாம் ஆமாம், அதுக்கு அடுத்தது சரியான குளிருங்க. ஏன்னா ஹாஸ்டல் கிட்ட வரைக்கும் அந்த நெய் ஸ்கொயர் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருவோம். ஓகே, பார்த்துட்டு போனால் அதுக்கு ஒரு 2-3 ஸ்பாட் இருக்கும். அது பார்த்தோம். பஸ் இது தண்ணி பேங்க் இறங்கிடுவியா? இல்லை பெட்ரு நீங்களே வந்து விட்ருங்க, அதான் பெட்ரு. சரி சரி, நான் தெரியாத இடம், நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. சரியா, மேப் போட்டால் வந்துடும். ஆனால் கூகுளில் அது 2 கீஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன் எதுக்கு சரி சரி பம்பு. ஸோ அதான் நண்பர்களே, இங்கே வந்து +2 ஓகேங்களா. நம்ம ஊரில் வந்து ஊட்டியில் தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் லோயஸ்ட் டிகிரி செல்சியஸ் வந்து ஐ மீன் டெம்பரேச்சர் வந்து எடுத்த இடம்னு பார்த்தா ஊட்டி. அதோட லோயஸ்ட்டுன்னு பார்த்தா 0. அந்த 0ல் தான் இப்போ நான் இருக்கேன். ஆகையினால் கையெல்லாம் அப்படியே விரைக்குது. என்ன தான் க்ளவுஸ் போட்டிருந்தாலும் 2 கையில், ஒரு கையில் தான் போட்டிருக்கேன் இப்போ பிடிச்சிருக்கிற கையில், இன்னொரு கையில் போடல, பேக்கெட்டில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலுமே அந்த குளிர் தெரியுது. ஆகையினால் இப்போ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உடம்பு சூடு ஏற்றிட்டு அப்படியே போக வேண்டியது தான். அண்ட் வீடியோட அவுட்புட் எந்த லட்சணத்தில் வருதுன்னு தெரில. பிகாஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆகுதுன்றதுனால ஃப்ரேமிங் எல்லாம் தப்பாக வருது. ஸோ அதான் நண்பர்களே. நம்ம இன்னும் என்ன ப்ரோ, இன்னும் 2 கிலோமீட்டர். நைஸ், 2 கிலோமீட்டர்ஸ் ஆன் த வே. ஆமாம், ரொம்ப மிச்சம் இது. போயிட்டு பூவா சாப்பிடக்குள்ளே உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகேங்களா. இப்போதைக்கு இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ யா கைஸ், இதுதான் இந்த ஐ லவ் ஸ்டாரோபோல். யா லுப்ளூ ஸ்டாரோபோல் இல்லையேவா, ஸ்டாரோபோல் தான் போல். ஓகே, இதுதான், இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். இது இது என்ன இடம்? இது லெனின் ஸ்கொயர். ஓகே, அந்த இடத்துலேருந்து அப்படியே வந்து இப்படி வரோம். ஸோ யா, இது லெனின் ஸ்கொயர். ஆமாம், பில்டிங்ஸ்லாம் வருங்க. தான் பிரச்சனையே இங்கே. அண்ட் இதை பற்றி நான் கிட்ட போனோம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபுல்லாக ஓடலாம், ஃபுல்லாக ஸ்லோவாக இருக்குது. இருக்குல்ல, இது வந்து இந்த இதோ இருக்குல்ல, இது வந்து ஸ்டாரோபோலோட ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2000 சம்திங்கில் வச்சது. இதோட கதை என்னன்னா, சேம் அந்த வார் முடிஞ்சிட்ட பிறகு ஸ்டாரோபோலை காக்கக்கூடிய ஒரு ஏஞ்சலுக்கான ரிசம்பன்ஸை இதை வந்து வச்சுருக்காங்க. ஸோ யா, அதுக்கான விஷயங்களே இங்கே இடத்துல பார்க்கலாம். இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட போகிறேன். என்ன ப்ரோ சிம்பிள் இது? ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே,
அது தெரியுதுங்களா? நியூயார்க் ரோல போ, தாங்க முடியுமா? ஏ ப்ரோ, நியூயார்க் ரோல. ஓகே. நண்பர்களே, இப்போ வந்து சாப்பிட வந்து உட்காந்துருக்கோம். அண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. இந்த சைடில் தான் ஆர்டரு கொடுத்தாச்சு. சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கு. இப்போ சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் இப்போ டைமு வாட்ச் வர ஆகேன்னு ஒர்க்காகலை. இப்போ டைம் 5 ஆகுது. ஸோ சாப்பிட்டு கண்ணெல்லாம் இருக்குதுங்க, குளிரில் சரியாக இருக்குது, நெத்தி இருக்குது, காதெல்லாம் செவந்துருச்சுன்னு ஒரு சொல்கிறாரு ப்ரோ. ப்ரோ கூட எங்கள் உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு ரூம் போய்ட்டு அதுக்கப்புறம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே வர்ற மாதிரி. இப்போ 4 ஆகுது. இன்னும் கரெக்டாக 4, 5, 6, 7, 8 இல்லை 5லேருந்தே கணக்கு இருக்குமா? 5 தானே? 5, 6, 7, 8, 9, 7 hours லெஃப்ட்டு. ஸோ பார்ப்போம். அண்ட் போன நியூ இயரு, அதுக்கு முந்தின நியூ இயர்னால் வந்துட்டு நான் வ்ளாக் அப்படின்ட்டு எடுத்துட்டு நான் சுற்றவே இல்லை. சுத்தன்னா அந்த கவுண்ட் டவுனுக்கு முன்னாடி வேணால் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் எடுத்து சுற்றிட்டு இருந்தேனே தவிர இப்படி நான் எடுத்துகிட்டு சுற்றவே இல்லை. பட் இன்றைக்கி எடுத்துகிட்டு சுற்றுற மாதிரி ஆகிப்போச்சு. அண்ட் பார்ப்போம். கன்ஃபார்மாக ஆனால் நியூ இயர் முடிஞ்சு ஒரு 3-4 வாரம் கழிச்சு தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க, நியூ இயர் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சி ஏன்னா இது அப்படின்ட்டு. பட் என்னென்னா இந்த சிட்டி என்ன சின்னதாக இருந்தாலுமே ஒரு புதிய அனுபவம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இங்கே வந்து. அண்டு ஒரு ஹையர் எலிவேஷனில் குளூர்லேருந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இந்த அளவு குளிரில் நான் சொல்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ மிச்ச விஷயத்த நான் அங்கே ஃப்ளாட்டில் போய்ட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னு. ஓகேங்களா? ஆர்டர் கொடுத்துருக்கு, மற்றவொடனே சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன அப்படின்ட்டு. ஓகேங்களா? என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து சாப்பாடு வந்தாச்சு. இந்த ஒரு பர்கர் மட்டும்தான் ஆர்டர் பண்ணேன். அண்ட் இது எவ்வளோ ப்ரோ பர்கரு? 289 இந்த பர்கரு. ஸோ என்ன ஃபில்லிங்ஸ், ஜஸ்ட் டொமேட்டோ, சீஸ், லெட்யூஸ் அண்ட் சிக்கன். ஸோ இதான் சாப்பிட போகிறேன். ஸோ நான் சாப்பிட்டு நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு வரேன் நான். ஓகேவா கைஸ்? இப்போ என்ன அப்படின்னா கிளம்பியாச்சு. இப்போ அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இப்போ கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிகாஸ் அவங்களும் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்களே. தண்ணி பாட்டில் தான், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, தண்ணி பாட்டில் தான், தண்ணி இல்லை ரூமில், அதுக்கு தான் தண்ணி வாங்கிட்டு வந்தோம். இப்போ கம்மிங் டு பாயிண்ட். இது வேறு லைட்டு ஐயோ லைட்டு வெளிச்சம் வரலையே. ஓகே. என்னன்னா இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ என்னென்னா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்காரு. இப்போ போய் வந்தோடனே கவுண்ட் டவுன் பார்க்க அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ நானும் போய் கொஞ்ச நேரம் ஃப்ளாட்ஸில் இருந்துட்டு அது வரைக்கும் அங்கே இருந்திருக்கலாம். பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட பேசுவார். நம்ம போய்ட்டுனா ஒரு மாதிரி எஸ்டேட்டாக இருக்கும். அதுதான் நான் என்ன பண்ணிட்டேன், அப்புறம் நீங்கள் போய் வாங்க ஜாலியாக, நான் கொஞ்ச நேரம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்டு நான் ரூமுக்கு போய்ட்டு ஒரு சில விஷயம் சொல்கிறேன். இப்போ போய்ட்டு வந்த இடத்த பற்றினா ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். குளிர் சரியான குளிருங்க. அப்பா இருட்டு வேறு இதில் பத்தத்துக்கு இருட்டில் பேச வேணாம். ஸோ நான் ரூமுக்கு போய்ட்டு பேசுகிறேன். ஓகேங்களா கைஸ்? இப்போ என்ன அப்படின்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து உட்காந்துருக்கேன். இப்போ என்ன கதை அப்படின்னா, இவ்வளோ நாள் சுற்றி பார்த்தோம்ல, நிறைய விஷயங்கள் தெரியல. பட் அதனால் ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்துட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு ஒரு சில விஷயங்கள் அங்கே சொல்லவும் நான் மறந்துட்டேன். அதனால தான் அதை நான் வந்து கொஞ்சம் அப்படியே கொலாச் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட்.
என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயங்களுமே நான் அங்கே சொன்ன மாதிரி நடுவில் சொன்ன விஷயங்கள் படியே தான் 1945 to 47 அந்த டைமிங்கில் வந்து பேட்ரியாட்டிக் வார் அப்படின்னு ஒன்று நடந்தது. அதாவது இன்பிட்வீன் ஆஃப் அந்த வேர்ல்டு வார் 2 டைமில், ஓகேங்களா, ரஷ்யனுக்கும் நாசினா ஜெர்மன், ஓகேவா, அவங்களுக்கும் போர் நடந்தது. அந்த போரின் முடிவில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸாக ரஷ்யன்ஸ் வந்து ஜெயிச்சாங்க. பட் அந்த டைமில் நாசிஸ் பிடிச்சி வச்சிருந்த இடங்கள்ல ஸ்தாரோபோலும் ஒன்று. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது மாறுதல் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள், நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா, அது புரிஞ்சு. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இப்போ நான் சொல்கிறேன், அது தப்பாக கூட இருக்கலாம், ஐ டோன்ட் நோ, ஃபர்தராக நீங்கள் இன்டர்நெட்டை சர்ச் பண்ணி பாருங்கள். பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா இது வேறு வேறு, ஓகே, இந்த மாதிரி இருந்ததுங்க. இந்த பிடிச்சி வச்சிருந்த இடத்துல ஒரு ரிஃபர்மேஷன் நடந்து அதுக்கு போர் நடக்கக்குள்ள அந்த போரில் உயிர் தியாகங்கள் பண்ண பலருடைய நினைவுகளாக இந்த மானுமெண்ட்டாக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் இந்த நம்ம ஒரு ஃபோட்டோ ஆல்பம் ஆர்ட் ஒன்று பார்த்தோம்ல நம்ம போகிற இடத்துல, அதுவுமே இருக்கட்டுமா இருக்கட்டும் சரி, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. எனக்கு என்னன்னா வல்கோகிராதில் நம்ம முன்ன போய் நல்ல வல்கோகிராது அந்த இடத்த பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது. பிகாஸ் நான் வல்கோகிராத் போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பார்த்தேன். அண்ட் ஸோ அதை பற்றி இன்டர்நெட்டில் நிறைய அவைலபிளாக இருந்தது. பட் இந்த சிட்டியோட பாப்புலாரிட்டி ரொம்ப கம்மி. அண்டு இந்த சிட்டிக்கு அதிகமாக விசிட்டர்ஸ்ன்னு பார்த்தா அதிகமாக யாரும் வரமாட்டாங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த சிட்டியில் அதிகமான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுதான் உண்மை சொல்ல போனால். ஏன்னா நான் எதிர்பார்த்ததுன்னு பார்த்தா ஒரு சிட்டிக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சா, பட் அஸ்திரகான்லே அந்த அளவுக்கு இல்லை. பட் அதை தாண்டி பார்த்தா இந்த சிட்டியில் இருக்குன்னு பார்த்தா இந்த சிட்டி அதை விட மோசமாக இருக்குது. மோசமாக இருக்குன்ற சென்ஸ் இடங்கள் கம்மியாக இருக்குது சுற்றி பார்க்க, அதுதான் இப்போ பிரச்சனையே. ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரியே. ஸோ அதோட நினைவாக தான் வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல சோல்ஜர், ரெட் ஆர்மி சோல்ஜர், அது வந்து நான் அந்த இடத்துல சொல்லியிருப்பேன், அதுக்காக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இந்த சிவில் வார், அதான் அந்த டைமில் வந்துட்டு பாடுபட்டவங்களுக்கு நினைவாக அந்த மானுமெண்ட் வந்து எழுப்பப்பட்டது. மானுமெண்ட்டா இல்லை ஸ்டாச்சு, ஓகேவா, இல்லை கரெக்டாக தானே சொன்னேன், சரி ஓகே, இப்போ கன்ஃபியூஸ் ஆகத்தால. பட் அதுதான் விஷயம், உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல நான் என்ன சொல்ல வரேன். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். அதுக்கடுத்து வேற எங்கே பார்த்தோம், சர்ச்சு பார்த்தோம், அதுக்கப்புறம் லெனின் ஸ்கொயரு, நம்ம அந்த ஒரு ஏஞ்சல் பார்த்தோம்ல, அந்த ஏஞ்சல் வந்து என்னன்னா ஸ்தாரோபோல வந்து காக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி, அதுக்கு ரிசம்பிளன்ஸாக இந்த போஸ்ட் சோவியத் ஏரால தான் வச்சது அது, ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பார்த்த இடம் எல்லாமே வந்து அலெக்சாண்டர்ஸ்கயா லோஷித் அப்படின்வாங்க, அதாவது அலெக்சாண்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி, அலெக்சாண்டர் ஏரியா எல்லாம் அலெக்சாண்டர் ஸ்கொயர் அப்படின்வாங்க. இந்த அதுக்கு முன்னாடி இருக்குது லெனின் ஸ்கொயர். ஆமாம், இவர் சொன்னது, சந்தோஷ் ப்ரோ சொன்னது. வேற என்ன பார்த்தோம், வேற எதுவும் இல்லை. அண்ட் இப்போ அப்கமிங்கில் பார்க்க போகிறது என்ன, நாளைக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு என்ன பிளான் இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏதோ இதே போல தான் ஏதோ ஒரு 2 இடம் ஆகும். அதுக்கடுத்து 2 இடத்துக்கு அப்புறமா ஏதோ அந்த ஃபாரஸ்ட் ஏரியா சொன்னார்ல, அது போக முடியுமான்னு தெரியல. பிகாஸ் எந்த அளவுக்கு குளிருது அங்கேனா போனால், டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, எனக்கு தெரிஞ்சு ஆனால் போக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம் என்னதான் ஆகுது கதை அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வெதர் என்னன்னா இது எலிவேஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இங்கே காற்று அதிகமாக அடிக்குது, குளிர் கம்மியாக இருந்தாலும் காற்று அதிகமாக ஐ மீன் வெதர் வந்து டீசெண்டாக இருந்தாலுமே காற்று ஏன் அப்படி திக்குது, காற்று அதிகமாக இருக்கும் காரணத்தினால் குளிர் வந்து அதிகமாக தெரியுது. அப்போடா ஓகே, பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். ஸோ ஆகையினால் இந்த மாதிரி இஷ்யூ வந்து இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் டேக்கிள் பண்ணி போகிற மாதிரி நான் க்ளோத்திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அங்கே போனோம். நாளைக்கு கரெக்டாக இருக்கும் அது எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஸோ இன்னைக்கு நியூ இயர் கவுண்டவுனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆல்ரெடி மணி வந்து கிடையாது, ஓகே இதில் பார்ப்போம், மணி 7:10, 11க்கு தான் அங்கே இருக்கிற மாதிரி.
ஸோ ப்ரோ வந்து 10:30க்கு வருவாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கேட்கல. ஒரு 8:30 இல்லை 9 ஃபோன் பண்ணி ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி. அண்ட் இந்த வீடியோ ஆப்வியஸாக நீங்கள் ஜான்வரி எண்டு எல்லாம் ஃபெப்ரவரியில் தான் பார்ப்பீங்க. ஸோ பிலேட்டட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, பிலேட்டட் கிறிஸ்மஸ் டு யூ ஆல் எல்லாமே. அதுபோல் இங்கே வந்து கிறிஸ்மஸ் வந்து Jan 7 தான் கொண்டாடுவாங்க. எனக்கு எப்படின்னு தெரியல. இந்த வீடியோஸ் எல்லாம் முடிச்சுட்டு அஸ்திரகானில் போயிட்டு கிறிஸ்மஸ் எப்படி இப்போ அங்கே எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாம் அந்த வழக்கம் போல் தானே, இது ஏதாவது புதுசாக பண்ணியிருக்கானுங்களா அப்படின்ட்டு தெரில. அப்படி இருக்கும். புதுசாக இருந்ததுன்னா அதையுமே நான் போய் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி நான் போடுறேன். கிறிஸ்மஸுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்கே தான், ஐ மீன் அஸ்திரகானில். இதாங்க என் கதை. ஸோ இதோட கிளம்புக்குள்ளே நான் பார்க்குறேன். அண்ட் ஃபோன்லேயே கொஞ்சம் சார்ஜ் இல்லை, ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி அப்படியே கிளியர் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபோன்லேயும் சார்ஜ் போட்டு அப்படியே கிளம்புக்குள்ளே நான் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ரேமிங் ரொம்ப கண்ணா பின்னான்னு வந்திருக்கு. எப்படி எடிட் பண்ண போகிறேன் என்ன எதுன்னு எனக்கு தெரியல. நல்லா எடிட் வரணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏன்னா கிம்பிள் எடுத்ததுனால இப்படியே பிடிச்சிட்டு போகிறேன்னா எப்போவுமே ஷேக்கு தான் என் வீடியோவில் இருக்கும். பட் இப்போ இந்த வாட்டி ஷேக் இல்லை, டில்டேஷன் இருக்குது. இப்போ அதுதான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்குது கிம்பிள் எடுக்கு. அதே போல் கிம்பிள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், புதுசாக யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் வீட்டிலே ஒரு 4-5 ஷாட் எடுத்து ட்ரை பண்ணி அப்புறமா ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் செல்ஃபாக எடுக்க பாருங்கள். நல்லா ஷேக் கொடுத்து வீடியோ எடுத்து பழகுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வெளில வந்து vlogனா எடுக்கிறீங்கன்னா பண்ணுங்கள். இல்லைனா என்ன மாதிரி கஷ்டப்பட வேண்டியது தான், அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ இதோட நான் கிளம்புக்குள்ளே பார்க்குறேன். அண்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களா. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய ப்ராஜெக்ட் நியூ அப்படின்ற என்னுடைய டெபியூ ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதையும் நான் ஐகார்டில் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட நான் கிளம்புக்குள்ளே பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு பாய்.